வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அக்டோபர் மாத பலன்கள். அக்டோபர் மாத பலன்கள்ல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான மாத பலன்கள் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க ஒவ்வொரு வாட்டியும் மாத பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆனா எங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்றமும் வரமாட்டேங்குது அப்படின்றத கேட்பாங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். ஆனா நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா கவலைகளை மட்டும்தான் மனதுல வச்சிருக்கிறோமே ஒழிய சில நடந்த நன்மைகளை எல்லாம் மறந்துடுறோம். நமக்கு ஒரு காலத்துல ஒண்ணுமே இல்லாம இருந்தோம். எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் இல்லாம படிக்கிறதுக்கு கூட ஒரு பெரிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாம இருந்தோம். ஆனா இன்னைக்கு நேரத்துக்கு எல்லாருமே எல்லா வசதிகளையும் பெற்று இன்னைக்கு நீங்க இந்த யூடியூப்பை பாக்குற அளவுக்கு முன்னேறி இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம நினைச்சு கூட பார்த்தது இல்லை. அதனாலதான் அந்த மாத கிரகங்களின் பயிற்சிகள் நம்ம சொன்னா கூட அந்த இடத்துல யாருக்குமே அதனுடைய பலன்கள் தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரிதான் இப்போ இருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பார்க்க போறோம். இந்த மாதத்துல அந்த புதனுடைய பயிற்சி இருக்கு, சுக்கிரனுடைய பயிற்சி இருக்கு, அடுத்து சூரியனுடைய பயிற்சி, செவ்வாயினுடைய பயிற்சி, இப்படி 4 கிரகங்களின் பயிற்சி இருக்கிறதுனால ஒரு முக்கியமான சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்கும். இந்த மாதத்துல தீபாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகை தினமும் வர்றதுனால இந்த அக்டோபர் மாதம் ஒரு நிறைந்த ஒரு செல்வம் நிறைந்த மாதமாகவும் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போகுது. இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான் இருக்கிறாரு, அடுத்து சிம்ம ராசியில சுக்கிரன் கேது, கன்னி ராசியில சூரியன் புதன், துலாம் ராசியில செவ்வாய், கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்தினோட இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள். கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு சொன்னா பிரசன்ட் பிளானட்டோட பொசிஷன், நம்ம சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிளானட்ஸுக்கும் இப்ப இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலைக்கும் நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த சுய ஜாதகம் இந்த கிரகங்களின் தன்மைகளை வைத்து அது செயல்படும். அததான் நம்ம இப்ப எப்படி செயல்பட போகுது அப்படின்றத நம்ம இப்ப இந்த பதிவுல பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். தனுசு ராசி என்பர்கள், தனுசு ராசியில இருக்கக்கூடிய 3 நட்சத்திரம் மூலம், பூராடம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரங்களும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல 7.5 சனியில பாதிக்கப்பட்டு இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு இருக்கிறீங்க. பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொன்னோம்னா பூராடம் நட்சத்திர அன்பர்களும் மூலம் நட்சத்திர அன்பர்களும் 7.5 சனியில தன்னுடைய வாழ்க்கையவே இழந்து அப்படியே ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு என்ன இழந்தோம் என்ன இருக்கு அப்படின்னு கூட மனசுல வைக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்ட இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த அக்டோபர் மாதம் ஏற்கனவே நல்ல ஒரு அமைப்பாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கு. இன்னமும் இந்த காலகட்டங்கள் இன்னமும் ஒரு பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான். 7ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி, அடுத்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இந்த மாதத்துல சேருது. சூரியன், புதன், செவ்வாய், அடுத்து சுக்கிரன் பயணிச்சுட்டு வரார். இந்த ஒரு மாதம் மட்டும் சுக்கிரன் 10ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறார். அடுத்த மாதத்துல இருந்து உங்களுக்கு அந்த சுக்கிரனும் அந்த ஆட்சி பெற்று வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்கள், தொழில்ல கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கண்டிப்பாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். நிறைய தனுசு ராசி என்பர்கள் உங்களுடைய ஜாதக ரீதியாக சில இடர்பாடுகளை சந்திச்சிட்டு இருந்தாலும் கூட இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு அதுல இருந்து மிகப்பெரிய அளவுல தப்பிக்கக்கூடிய ஒரு வழிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். என்ன ஒரு இடர்பாடுகள் இருந்தாலும் அதுல இருந்து மிக எளிதாக வெளியில வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது. உங்களுடைய 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார். இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே வக்ரமாக தான் இருக்கிறார். அதனால அந்த அர்த்தாஷ்டம சனி இப்போதைக்கு வேலை செய்யல, அதனால கொஞ்சம் ரிலீஃபா இருந்துட்டு இருக்கிறீங்க. அர்த்தாஷ்டம சனி வந்தாலும் உங்களுக்கு தசாபுத்திகள் நல்லா இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்க மாட்டார். ஏன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி, அடுத்து உபஜய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம் 3ஆம் இடத்திற்கு சொந்தக்காரர். அதனால சனி பகவான்
பகவான் பெரிய அளவுக்கு உங்ககிட்ட வாலாட்ட முடியாது இனிமே. ஏன்னா 7.5 சனியில பெரிய அளவுக்கு வச்சு செஞ்சுட்டு போயிட்டாரு. செஞ்சது எல்லாமே அவர் தான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த சனி பகவான் நிறைய பாடங்களை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு புகட்டிட்டு தான் போயிருக்கிறாரு. அதனால இனிமேல் கொண்டும் அந்த சனியினுடைய தாக்கம் அப்படின்றது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்காத ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனாலும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிற காலகட்டம் பாத்தீங்கன்னா ராகு தசை, குரு தசை இந்த மாதிரியான காலகட்டங்களாக இருக்கும். இந்த குரு தசையில மிக பெரிய அளவுக்கு வியாதி தொந்தரவுகள்னால அனுபவிக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் வியாதிக்கு நிவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல சிறந்த மருத்துவ ஆலோசனை அப்படின்றது கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல ராகு திசையில இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த மாதத்துல வெளிநாடு முயற்சிகள் அதிகமாக பண்ணுங்க. எங்க மேடம் எங்களை எந்த இடத்துலயுமே விட மாட்டேங்கிறாங்க, நாங்க எங்க இருந்து போறது எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு வயசு 45-50 வயசு ஆகுது, இப்ப எங்க வெளியூருக்கு போக சொல்றீங்க அப்படின்னு கேக்குறவங்களுக்கு நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இடத்தை மாற்றம் செஞ்சுக்கோங்க. அந்த மாற்றம் செய்யறதுனால இந்த அக்டோபர் மாதத்துல இருந்து அதிகப்படியான வருமான வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். கடன்களின் அளவு அப்படின்றது இந்த அக்டோபர் மாதத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆபரண முதலீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தங்கத்துல முதலீடு செய்யறது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு மிக பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும். கடந்த காலத்துல அந்த தங்கத்துல முதலீடு செஞ்சதுனாலதான் இன்னைக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய அவமானங்கள் கடன்கள்னால சில பிரச்சனைகள் வந்தாலும் அந்த தங்கத்துல முதலீடு செஞ்சீங்க அதனாலதான் மிக பெரிய அளவுல ஆபத்துல இருந்து வெளியில வந்திருக்கிறீங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட ஒரு மூலதனமோ தங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு மூலதனமோ ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். வேலை இடத்துல நிறைய ஒரு உயர் பதவிகள், அங்கீகாரம் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். தனுசு ராசி என்பர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை, இது நாள் வரைக்கும் உங்களை அவமானப்படுத்திய நபர்கள் கூட இப்போ உங்களை பார்த்த உடனே எந்திரிச்சு உட்கார்ந்து சல்யூட் போடக்கூடிய அளவிற்கு அந்த அங்கீகாரம் அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த அக்டோபர் மாதத்துல. அடுத்து படித்த மாணவர்கள் இப்பதான் படிச்சு வெளியில வந்திருக்கோம், எங்களுக்கு உண்டான ஒரு வேலை கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அக்டோபர் 5ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை இடமாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்க போது. நீங்க படித்த படிப்பிற்கு தகுந்த ஒரு ப்ரொஃபஷனல் உத்தியோகம் அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு சாதகமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பலன்களை இந்த அக்டோபர் மாதம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். ஆனா 11ஆம் இடத்துல சூரியன் நீச்சமா இருக்கிறாரு, இதனால எங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் வருமா, எங்களுடைய பதவிகள் பறிபோகுமா அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும். இந்த அக்டோபர் மாதத்துல இந்த தனுசு ராசி என்பர்களினுடைய பதவிகளுக்கு பெரிய அளவுக்கு பங்கம் வராது. ஆனா உங்களுடைய உத்தியோகத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்க யாரையாவது கேட்டு நீங்க உங்களுடைய வேலைகளை செஞ்சா கூட கடைசி நேரத்துல அந்த உயர் அதிகாரிகளாக இருப்பவர்களோ உங்க கூட வேலை பார்க்கறவங்களோ பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது கையை விரிச்சுட்டு போயிடுவாங்க, எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு அந்த பொறுப்புகள்ல இருந்து எளிதாக விலகக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால யாரையும் கேட்டு நீங்க சில வேலைகளை செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா அதுல சில தவறுதலான ஒரு வழி நடத்துதல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. இல்ல செய்ய முடியாட்டி அப்படின்னா அதை பெண்டிங் போடுங்க, இந்த வேலைகளை இப்ப செய்ய முடியாது நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஹோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு 15 நாளைக்கு அப்புறம் அது ஒரு சாதாரண ஒரு நிலைக்கு வருவதற்குண்டான ஒரு அமைப்பாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பாக்கிய ஸ்தானாதிபதியே நீச்சம் அடைகிறதுனால தகப்பனார் வழியில சில தேவையில்லாத ஒரு
பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். உடல்நிலை ஏதாவது பாதிக்கப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தீவிரமான ஒரு உடல் தொந்தரவுகள் அதிகரிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஏதாவது அறுவை சிகிச்சைகள் அந்த மாதிரியாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல சில வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தகப்பனார் வழியில. அதனால அந்த இடத்துல மாத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு நிறைய மாற்றங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. ஏன்னா 9ஆம் இடத்திலேயே கேது இருக்கிறதுனால அந்த கேது இப்போதைக்கு உங்களுக்கும் தகப்பனாருக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங்க பெரிய அளவுக்கு பிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதனால சில தேவையில்லாத ஒரு இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கு. அதனால இப்போ அது ரொம்ப அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க புதிதா தொழில் அமைக்கிறதுக்கெல்லாம் இந்த மாசம் வாய்ப்புகள் இருக்கு. அந்த தொழில்லாம் அமைக்கிறீங்க இல்ல ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க பணத்தை போடுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பாக்குறது பெஸ்ட். அந்த பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதுக்கு உண்டான ஒரு பதில்கள் உங்களுக்கு வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.